பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே காட் சே டிவி தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது வாக்குத்தத்தம் சொல்லுவாங்கல்ல, the promise of God என்று சொல்லுவாங்க. வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு சொல்வது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 54ஆம் அதிகாரத்துல பாஸ்டர் இதை நிறைய நேரம் வாசிச்சிருப்போமே. எஸ், நம்ம நிறைய நேரம் வாசித்ததால கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் யோசித்து உட்கார்ந்து கவனிப்பீர்களான்னு சொன்னால் கர்த்தர் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை ஒருபொழுது வெறுமையாய் திரும்பாது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன், ஆழமாய் சொல்கிறேன். ஒருவேளை அது யாருக்கோ ஒருத்தருக்கு என்றல்ல, எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மொழி இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீவிர இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை கண்டிப்பாக சென்று செய்து முடித்து விடும். என்ன வார்த்தையை அது? ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 8ஆம் வசனம். ஆனால் பாதி பகுதியை வாசிக்க போகிறோம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன், எவர் லாஸ்டிங் கைண்ட்னஸ், எவர் லாஸ்டிங் மர்சி, நித்திய கிருபை இறக்குவதற்கு உனக்காக இறங்குவேன் என்று சொல்லிட்டு, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உனக்கும் எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்ன சொன்னா, நித்திய கிருபை என்று படிக்கும் பொழுதே, அதாவது முடிவு இல்லாத அழிவு இல்லாத ஒரு கிருபை என்று சொல்லும் பொழுதே நமக்கு யோசனை வருகிறோம், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாரும் இதை சொல்ல முடியாது. No one can say that use this word everlasting. அழிவில்லாத நித்தியமான அன்பு என்கிட்ட இருக்கு, இந்த உலகத்தில் உள்ள யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை யாராவது நான் உன்னை அப்படியே மறக்காம அப்படியே அழிந்து போகாத அன்பு நம்மளும் வச்சு அப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. மனுஷன் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும், ஈவன் நானே சொல்லக்கூட நம்பாதீங்க. தேவனுடைய வார்த்தை மட்டும் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை மட்டும் தெளிவாக சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இருக்குவேன். சரி, ஆனாலும் என்ற வார்த்தை இங்கே உண்டு. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் தான் நீங்கள் கேட்க போகிறேன், அதில் வேகமாக கடந்து போகிறேன். ஆனாலும் என்ற வார்த்தையை கொஞ்சம் யோசிக்கும் பொழுது, யாருக்காக இதை கற்று சொல்கிறார், யாரை பார்த்து சொல்கிறார்னு சொன்னால், யாரோ ஒருவரை குறிப்பிட்டு கொண்டே இந்த அதிகாரம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அந்த சிறுமைப்பட்டவர்களை பார்த்து பேசுகிறார். வசனத்தில் அது எங்க இருக்குன்னு கேட்கலாம். 11ஆம் வசனத்திலும், சிறுமைப்பட்டவர்களே, பெருங்காற்று அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே. ஒரு 3 வார்த்தை: சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிப்பட்டவள், தேற்றவற்றவள். ஆண்டவருடைய வார்த்தை இங்கு யாருக்காக போகிறது? சிறுமைப்பட்டவள், அஃப்ளிக்டட் பீப்புள், பெருங்காற்றில் அடிப்பட்ட பீப்புள், அடிப்பட்ட மக்களுக்காக. தேற்றவற்று, நாட் கம்ஃபர்டட் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேற்றவை இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு. அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு, எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, பெருமை இருக்குது, ஆட்கள் இருக்குது, நிலங்குது, எனக்கு பொண்ணு நகை இருக்குது, நான் ஜாதி அப்படின்னு நினச்சின்னு கேட்டுட்டு இருந்தா இந்த வார்த்தை உனக்கு ஒத்து வராது, நீங்கள் கிளம்பி செல்லலாம். ஆனால் நான் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு தேற்ற சொல்ல யாரும் கிடையாது, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு சிறுமைப்பட்ட வாழ்க்கையை இந்த ஜனங்கள் கொடுத்து விட்டார்கள், நான் நம்பினவர்கள் எனக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால், அப்படி ஆதரவுக்காக தான் அந்த வார்த்தை வருகிறது. சரி, இங்கே யாருக்காக சொன்னார் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நெக்ஸ்ட் தாண்டி போகும். இங்கே யாருக்காக சொல்லுகிறார் ஆண்டவர்? இந்த சிறுமைப்பட்டவர்கள் யார் என்று கேட்கிறார். இன்னும் கொஞ்சம் தாண்டி போ. சிறுமைப்பட்டவர், எப்படிப்பட்ட சிறுமை வந்தது, எப்படி அவர்களுக்கு சிறுமை வந்தது, how it came to, எப்படி அவர்களுக்கு வந்ததாம். வசனம் 1 பாருங்க, பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளை பெறாத மலடியா இருந்தாலாம். அது கீழே பாருங்க, அநாத ஸ்திரீ என்று சொல்லி 2 வார்த்தை அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. பிள்ளை பெறாத மலடியா இருந்து அனாதையாய் காணப்பட்ட வாழ்க்கை இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அல்லது இந்த அதிகாரம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிமு இல்லைங்களா 712 வாக்கில் எழுதப்பட்டதான இந்த அத்தியாயம், இந்த ஏசாயா புத்தகம். நன்றாய் கவனிங்கள். 2வது ஏசாயா என்று கூட இதை அழைக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் 1 முதல் 40 வரைக்கும் முதல் ஏசாயா என்று சொல்லியும், 40 ஒரு 66 இந்த அதிகாரங்கள் எல்லாம் 2ஆம் ஏசாயா என்று கூட அழைக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த அனாதையாய் விடப்பட்டவர்கள், இந்த பெருங்காற்றில் அடிப்பட்டவர்கள், இந்த சிறுமைப்பட்டவர்கள் யாருன்னு சொன்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான். The people of Israel. ஆல்ரெடி இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத செய்யறதுனால பாபிலோனுக்கு பிடிக்கப்பட்டு போகிறார்கள். பாபிலோனில் பிடிக்கப்பட்டு போனவர்கள் அங்கே பாபிலோன் தோற்கடிக்கப்பட்டு பாரசீகத்தினால் பிடிக்கப்பட்டு போகும்பொழுது அங்கே நாடு கடத்தப்படுகிறார்கள். இப்படியாக ஒரு வாழ்க்கை. இது மட்டுமா? இது தாண்டி இன்னும் போனீங்கன்னா, அங்கே எகிப்து ஜனங்கள்ல 400 வருஷத்துக்கு மேலாக அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அடிமை அடிமை அடிமை. அது மாத்திரமல்ல, அது சிறையிருப்பு என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்தை ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சிறையிருப்பு போல உன் வாழ்க்கை இருக்கிறதா? அடிமைத்தன வாழ்க்கையா இருக்கிறதா? எப்பொழுது பார்த்தாலும் யாருக்காவது அடிமைப்படு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உன்னை பார்த்தான் சொல்லுகிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம அப்புறம் வருவோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிக அழகா இருக்குது. சிறுமைப்பட்டவளா,
அனாதையான வாழ்க்கையை வாழ்கிறாயா? தேற்றப்பட்டு இருக்கிறாளா என்று சொல்லி கர்த்தர், ஒருவேளை எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு, ஏன் பெண்மணிகளை வைத்தே இங்கே ஆண்டவர் அதை பேசுகிறார்? 2 கம்பாரிசன் இருக்குது. இந்த பெண்மணிக்காக மாத்திரமல்ல, பெண்மணி போல இருக்கிறதான அந்த தேசத்திற்காகவும் சேர்த்து பேசுகிறார். தேசத்தை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, உங்ககிட்ட அனாதைன்னு சொல்றாங்களா, நான் உனக்கு பிள்ளைகளை தரேன்னு சொல்லி அதே வசனத்தில் இருக்குது. நீங்க வாசிச்சு பாருங்க. அதிகம் பிள்ளைகள் அதிகமே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. அநாத ஸ்ரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அனாதை என்று சொல்கிறவர்களுக்கு அதிக பிள்ளைகளை கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, பிள்ளை பெறாதவர்களா இருக்கிறேன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துகிறார்களா, அங்கே சொல்றாரு ஆண்டவர், நான் தருகிறேன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அவர் தருகிறாராம்? அவர் பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்ற கர்த்தர் நான் தான். 5ஆம் வசனத்தில் இருக்குது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சரி கர்த்தர் என்பது ஒரு நாமம், நான் தான்பா இதை உனக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு, அங்கே நான் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் துணையா இருப்பேன் என்ற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த துணையாளராகிய தேவன் வந்து அனாதையுள்ள பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தை, துணையா இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான அனாதைகளை நாம் சொல்லலாம். அதிக ஜனங்கள் இல்லாமல் சபைகள் இன்றைக்கு, அதிக உறவினர்கள் இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள், ஏழைகள், அதிக பணம் இல்லாதனால தள்ளப்பட்டவர்கள், ஜாதியிலே குறைவு என்று சொல்லி தள்ளப்பட்டவர்கள், அழகிலே குறைவர்கள் என்று தள்ளப்பட்டவர்கள், ஏழ்மை என்று சொல்லி தள்ளப்பட்டவர்கள், குடிசை வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று சொல்லி தொடப்படாமல், வியாதுரர் என்று சொல்லி கிட்ட நெருங்க முடியாமல் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் பற்றி வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. வாசிச்சு பாருங்க. நீங்க யாராவது வெட்கப்பட்ட வாழ்க்கை, 4ஆம் வசனம், 5வது வசனத்துல 4ஆம் வசனத்துல வெட்கப்பட்ட வாழ்க்கை, விதைவேற்பின் வாழ்க்கை, நிந்தையான வாழ்க்கை என்று சொல்லி, அதுக்கு 6ஆம் வசனத்துல பாருங்க, ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ, இளம் பிராயத்திலேயே திருமணமாகி விவாகம் செய்து அந்த விவாகத்துல தள்ளப்பட்டு விவாகத்துல வெளியே போனவள் என்று சொல்லி அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனை விதமான ஜனங்கள் இங்கே கர்த்தர் குறிப்பிடுகிறார். அல்லது ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையில இத்தனை காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையிலே வாசிக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை கண்களில் ஓடிக்கொண்டிருக்கிறதா, நான் கூட இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மனசு பேசுகிறதா? அப்படி ஆனால் நான் கூட தான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன், என்னை கூட தான் ஒதுக்கி இருக்கிறாள் சொல்லி சொல்லுகிறாயா? அப்பொழுதே அதை இமைப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, லட்சியம் அடைவதில்லை, நீ நானாதே, நீ என்ன பண்ண மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட, இனி உன் நிந்தை உனக்கு இருக்காது, இனி உன்னுடைய விதவையின் நிந்தை நீ நினையாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். ஒரு வசனத்தை உங்களுக்காக ஆழமாக வாசிக்க ஆசைப்படுகிறேன். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போல இருக்கிற உனக்கு, இறைப்பிரத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியாக இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று சொல்லி. ஆமேன். எப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, இன்னும் அழைக்கிறார் என்று சொல்லி, இன்னும் நித்திய கிருபையில் இறங்குவதற்காக, இன்னும் எவர்லாஸ்டிங் கைஸை கொடுப்பதற்காக மிக ஆழமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பக்கம் பார்த்து சொல்ற வார்த்தை நம்மளும் எடுத்துக்கொள்ள போகிறோம். என்ன சொல்லுகிறாராம்? எப்பா, நீ சிறைப்பிலே வாழ்ந்துட்ட, கஷ்டத்திலே வாழ்ந்துட்ட, மனம் வந்து அழுது கொண்டு தான் இருக்கிற, எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லுகிறாயா? உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, உன் பட்டணத்தை சீரழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன பண்ண, சிறுமைப்பட்டவளே, பெருக்காற்றில் அடிப்பட்டவளை, தேற்றவற்றவளை, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதம் கற்களும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுறாரு. அப்படியே ப்ரெஷியஸ் ஸ்டோனால நான் உங்களை அலங்கரிப்பேன், உடைய ஸ்ட்ரீட்ஸ் முதற்கொண்டு உடைய எல்லாமே அப்படியே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, நீ அப்படியே மலைகள் இலவசி மாறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த வார்த்தை அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகவே உனக்கும் எனக்கு கூட தான், அந்த இஸ்ரவேல் படத்திற்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்திற்கும் எனக்கு தான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. எல்லாரும் ஆமீன் சொல்லிக்கொள்ளுமா? தேவன் மிக நல்லவர், பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை மிக ஆழமாய் சொல்கிறது, நீ கண்டிப்பாய் கட்டப்படுவாய். இன்னொரு இடத்துல வசனம் இருக்குது, நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை சீக்கிரமாய் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தான் இன்றைக்கி ஜனங்களுக்கு இருக்கிறது, கேட்பதற்கும் உட்கார்ந்து பார்ப்பதற்கும். அதனால தான் நான் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நித்திய கொடுமையில் இறங்குவாராம். ஏன் இறங்குறாராம்? சிறுமைப்பட்டவளாய் உன்னை பார்த்து விட்டாராம், கைவிடப்பட்டவளாய் பார்த்து விட்டாராம், மனம் நொந்தவளாய் பார்த்து விட்டாராம், மறுபடியாய் பார்த்து விட்டாராம், அனாதையாய் பார்த்து விட்டாராம். ஜனங்கள் அதிகம் இல்லை, அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தள்ளிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிக் கொடுக்குற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை இதை ஆழமாய் சொல்லுகிறார். தோசத்தை அப்படி திருக்கசமாக ஏற்றுக்கொள்வோமா? டெஃபினட்டாக தெய்வம் நம்ம கூட பேசுவார். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் பிலீவ் இன் திஸ் வேர்ட், that
which God spoke to me. தேவன் எனக்கு பேசினார். God only spoke to me, not men, not this pastor. பாஸ்டர் பேசல, தேவன் எனக்கு இந்த வார்த்தையை எனக்கு இந்த நாளில் கொடுத்தாரு நம்புவாயானால், தேவனோடு பேசியிருக்காரு நம்புவாயானால், இந்த 6-7 வார்த்தைகள் மூலமாக இந்த அனுபவங்களை கர்த்தர் அவங்களுக்கு மாத்திரமல்ல உன்னிலும் கர்த்தர் கண்டிருக்கிறார் என்று நான் தைரியமாய் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஏற்பட்ட கஷ்டங்கள் வரவில்லை, உனக்கும் எனக்கு கூட நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஆழமாய் சொல்லுகிறேன். எனவே நீ விசுவாசத்தோடு கூட ஆமீன் சொல்லு. இந்த வார்த்தை உனக்குள்ள நடக்கும். நீங்கள் பயப்படாதீர்கள். தேவன் ஆஸ்வதிப்பார். நித்திய கிருபைக்காக கேட்போமா, ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தால நித்திய கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. யாரெல்லாம் மனம் நொந்து, யாரெல்லாம் அழுது கொண்டு நான் அனாதை, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுகிறார்களோ, எனக்கு தேற்றப்பட்டு இருக்கிற பெருங்காட்டில் அடிக்கப்பட்டு காட்டப்படுகிறேன், அது மாத்திரமல்ல சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புலம்பியிருந்தார்களோ அதை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்க நீர் எப்படி 54 வேகத்தில் இறங்கி வந்தீர்களோ, அதே போல இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் இறங்கி வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன ஜெபம் தான் கர்த்தாவே, ஒரு சின்ன கர்த்தருடைய வார்த்தை தான், ஆனால் இது ஆழமாய் அதிக மக்களுக்கு சேரும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காக நாங்கள் பட்ட பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிசாசு இந்த வார்த்தையை எடுத்து வெளியே போட்டு விடாதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள் வீட்டில் போயிட்டு அது 60, 30, 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இதனால் காட்சி டிவி இன்னும் அனைத்து ஜனங்கள் சேர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதாக மாற கர்த்தர் கிருபை தருவீராக. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.